12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அலகு 1 இந்திய அரசமைப்பு யூனிட் 1 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த லெசனில் இருக்க ஆர்டிகல்ஸ் சட்டப்பிரிவு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 9 டிசம்பர் 1946 முதல் 24 ஜனவரி 1950 வரை அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதாகும். The Constituent Assembly debate consists of 12 volumes and it was held between 9th December 1946 to 24th January 1950. தொகுதி 1 9 டிசம்பர் முதல் 23 டிசம்பர் 1946 வரை. தொகுதி 2 20 ஜனவரி முதல் 25 ஜனவரி 1947 வரை. தொகுதி 3 28 ஏப்ரல் முதல் 2 மே 1947 வரை. தொகுதி 4 14 ஜூலை முதல் 31 ஜூலை 1947 வரை. தொகுதி 5 14 ஆகஸ்ட் முதல் 30 ஆகஸ்ட் 1947 வரை. தொகுதி 6 27 ஜனவரி 1948. தொகுதி 7 4 நவம்பர் 1948 முதல் 8 ஜனவரி 1949 வரை. தொகுதி 8 16 மே முதல் 16 ஜூன் 1949 வரை. தொகுதி 9 30 ஜூலை முதல் 18 செப்டம்பர் 1949 வரை. தொகுதி 10 6 அக்டோபர் முதல் 17 அக்டோபர் 1949 வரை. தொகுதி 11 14 நவம்பர் முதல் 26 நவம்பர் 1949 வரை. தொகுதி 12 24 ஜனவரி 1950. Volume 1 9th December to 23rd December 1946. Volume 2 20th January to 25th January 1947. Volume 3 28th April to 2nd May 1947. Volume 4 14th July to 31st July 1947. Volume 5 14th August to 30th August 1947. Volume 6 27th January 1948. Volume 7 4th November 1948 to 8th January 1949. Volume 8 16th May to 16th June 1949. Volume 9 30th July to 18th September 1949. Volume 10 6th October to 17th October 1949. Volume 11 14th November to 26th November 1949. Volume 12 24th January 1950. அடுத்தது அடிப்படை உரிமைகள். ஒவ்வொரு தனிநபரும் குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை அனுபவிப்பதை அடிப்படை கொள்கையாக அரசமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்திய அரசமைப்பு பகுதி 3 அடிப்படை உரிமைகளுக்கான பிரிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அடிப்படை உரிமைகள் 6 தலைப்புகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவை சமத்துவத்துக்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாடுகளுக்கான உரிமை மற்றும் கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை. அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை. தொடக்கத்தில் சொத்து உரிமை உறுப்பு 31(a)வின் கீழ் வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி சொத்து உரிமை அடிப்படை உரிமையாக இருந்தது. 44வது சட்ட திருத்தப்படி 1978 சொத்து உரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிவிட்டு உறுப்பு 300(a)ஆக சேர்ந்தது. இதன் மூலம் சொத்து உரிமை சட்ட உரிமையாக கருதப்படுகிறது.
இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவையாகும். ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கருதுவாரானால் நீதிமன்றத்தினை நாடி நிவாரணம் அடைய முடியும். இதனையொட்டி நேரடியாகவே உச்ச நீதிமன்றத்தினை நாடும் உரிமை உறுப்பு 32 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மக்களுக்கான அரசியல் நீதியை அது உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவின் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். அதாவது ஒரு தனிநபரோட அடிப்படை உரிமைகள் வந்துட்டு அவங்க அனுபவிக்கிற மாதிரி அரசமைப்பு இருக்கு. இதுல பகுதி 3ல அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்காங்க. அது 6 வகையா இருக்கு. அதுல சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டப்படுவதற்கு எதிரான உரிமை, மத வழிபாடுக்கான உரிமை மற்றும் கல்வி மற்றும் பண்பாட்டு உரிமை. இது அப்புறம் அடுத்தது அரசமைப்பு படி நிவாரணம் கோரும் உரிமை. இப்போ இதுல வந்துட்டு சொத்து உரிமை உறுப்பு 31 ஆவின் கீழ் முதல்ல இருந்துச்சு. அதாவது சொத்து உரிமை அடிப்படை உரிமையா 31 அந்த கீழே இருந்துச்சு. இது 44வது சட்ட திருத்தப்படி 1978ஆம் வருஷம் நடந்த சட்ட திருத்தம். அதன்படி சொத்து உரிமை அடிப்படை உரிமையில இருந்து 300 அப்படின்ற பிரிவுல சாதாரண சட்ட உரிமையா இருக்கு. அப்புறம் இதுல உறுப்பு 32 அதாவது சட்டப்பிரிவு 32 அந்த சட்டப்பிரிவின் கீழ் நம்மளோட அடிப்படை உரிமைகள் மீறப்படுது அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தை நேரடியாக அணுகி நமக்கான நிவாரணத்தை பெற்றுக்கலாம். உச்ச நீதிமன்றத்தையே நேரடியாக நம்ம அணுகி நமக்கான தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம். Fundamental rights. The Constitution of India asserts the basic principles that every individual is entitled to enjoy certain essential rights. The provisions for fundamental rights are mentioned in Part 3 of the Indian Constitution. Fundamental rights are categorized into 6 heads. Firstly, right to equality. Secondly, right to freedom. Thirdly, right against exploitation. Fourthly, right to freedom of religion. Fifthly, cultural and educational rights. And lastly, right to constitutional remedies. Initially, there was a provision for right to property under Article 31A, which was also a fundamental right. The 44th Amendment Act 1978 had omitted right to property from the freedom rights and added it as Article 300A and therefore is considered as a legal right. Fundamental rights provided in Part 3 of the Indian Constitution are judicially enforceable. Thereby, the individual can move the judiciary. If there is a violation of any of these rights, the right to move straight to the Supreme Court for the enforcement of fundamental rights has been guaranteed under Article 32. Article 32 that is named as right to constitutional remedies. Fundamental rights in India are, however, not absolute, and rational restrictions can be imposed, keeping in view of the security requirements of the state. It ensures political justice for the people. அடுத்தது கல்வி உரிமை. இந்திய அரசமைப்பு 82வது திருத்தம் 2002. இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 ஆவில் 6 முதல் 14 வயது வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. அதாவது இந்திய அரசமைப்பு 82வது சட்ட திருத்தம் 2002ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு உறுப்பு 21 அதாவது சட்டப்பிரிவு 21A அதுல
6 முதல் 14 வரையான அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைத்துள்ளது. இதனை அமலாக்கும் வகையில் மாநிலங்கள் விதிகளை வகுத்து கொள்ளலாம். இதை அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்கள் விதிகளை வகுத்துக்கலாம். அதுல சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21 ஆவின் கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளது. அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்திருத்தம் 82 சட்டத்திருத்தம் 82 வருடம் 2002. இதன்படி 21 அப்படின்ற சட்டப்பிரிவில் 6 முதல் 14 வயதான சிறுவர்களுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக இணைச்சிருக்கு. இதனை அமலாக்கும் விதத்தில் மாநில அரசுகள் மாநில அரசுல கட்டாய கல்வி சட்டம் சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அதன் கீழே உறுப்பு 21A கீழ் அடிப்படை உரிமைகளை மாநில அரசு நிறைவேற்றுது. Right to education. The Indian Constitution Right to education. The Indian Constitution 86th Amendment Act 2002 inserted Article 21A in the Constitution of India to provide free and compulsory education to all children in the age group of 6 to 14 years as a fundamental right in such a manner as the state may by law determine. The right of children to free and compulsory education RTE Act 2009, which represents the consequential legislative investigation under Article 21A, means that every child has a right to full-time elementary education of satisfactory and equitable quality in a formal school which satisfies certain essential norms and standards. இதில் பாருங்க, கல்வி உரிமையில் இந்திய அரசமைப்பு 82வது சட்ட திருத்தம் 2002 கொடுத்துருக்காங்க. அது 82 கிடையாது, 86வது சட்ட திருத்தம். அடுத்தது அடிப்படை கடமைகள். 42வது திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அதாவது 42வது திருத்தங்கள் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. அது அரசமைப்பு பகுதி 4A உறுப்பு 51A, அதாவது பகுதி 4A சட்டப்பிரிவு 51A. இதுல இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டிருக்கு. கடமைகள் ஃபர்ஸ்ட், அரசமைப்பிற்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள், தேசிய கொடி, தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும். அடுத்து, நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும். அடுத்தது, இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும். அடுத்தது, தேவையான காலங்களில் அழைப்பு விடுவிக்கும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டிற்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும். அடுத்தது, மதம், மொழி, சாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் உருவாக்க வேண்டும். பெண்ணின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். அடுத்தது, நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும். அடுத்தது, வனங்கள், ஏரிகள், ஆறுகள் என உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கையான வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அதனை அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ தகுதியான அனைத்து உயிரினங்களும் வாழ்றதுக்கு தகுதியாக நாட்டை பராமரிக்க வேண்டும். அடுத்தது, அறிவியல் ஆர்வம், மனித நேயம், தேடல், நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அறிவியல் ஆர்வம்,
மனித நேயம், தேடல் நெறி, சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தது பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேண்டும். பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். அடுத்தது நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகள் மென்மேலும் உயர்த்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும். நம்ம நாடு முன்னேறதுக்கான முயற்சிகளையும் சாதனைகளையும் தனிநபரோ அல்லது கூட்டு செயல்பாடுகளையோ செய்யணும். அடுத்தது 6 வயது முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அச்சிறார்களின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாப்பாளர்கள் வழங்கப்பட வேண்டும். அடிப்படை கடமைகள் மொத்தம் 11 இருக்கு. இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். The fundamental duties were added to the Indian Constitution through the 42nd Amendment. Part 4A of Indian Constitution defines the fundamental duty 51A. It shall be the duty of every citizen of India to abide by the Constitution and respect its ideals and institutions, national flag and national anthem, to cherish and follow the noble ideals which inspire our national struggle for freedom, to uphold and protect the sovereignty, unity and integrity of India, to defend the country and render national service when called upon to do so, to promote harmony and the spirit of universal brotherhood amongst all the people of India, transcending religions, linguistic and regional or sectional diversities, to renounce practice degradatory to the dignity of women. Next, to value and preserve the rich heritage of our composite culture. Next, to protect and improve the natural environment, including forests, lakes, rivers and wildlife, and to have compassion for living creatures. To develop the scientific temper, humanism and spirit of inquiry and reform. To safeguard public property and to abjure violence. To strive towards excellence in all spheres of individual and collective activity, so that the national constituently rises to higher levels of endeavor and achievement. Who is a parent or guardian, to provide opportunity for education to his child, or as the case may be, ward between the age of 6 and 14 years. அடுத்தது உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது ஆகும். உறுப்பு 79 கீழே இந்திய ஒன்றியம், இந்திய நாடு நாடாளுமன்றம், அதில் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. ஈரவைகள் என்னென்னா மாநிலங்களவை, மக்களவை. ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற தேவை அடிப்படையில் இதனை ஏற்கப்படுகிறது. அதாவது ஒரு கூட்டாட்சின்றது என்னது? நாடாளுமன்றம், அதாவது இந்தியா லெவலில் ஒரு ஆட்சி இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு லெவலில் ஆட்சி இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கூட்டாட்சி. இந்த மாதிரி கூட்டாட்சி இருக்கும்போது ஈரவைகள் தேவைப்படும் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை பண்ணியிருக்காங்க. மேலவை என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை மாநிலங்களின் பிரதிநிதித்துவம், கீழவை என்று அழைக்கப்படும் மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவம். அதாவது மேலவை அப்படின்னு சொல்றது மாநிலங்களவையில் மாநிலங்களின் பிரதிநிதிகள், மாநிலங்களவையில் மாநிலத்தோட பிரதிநிதிகள் இருப்பாங்க. கீழவை அப்படின்றது மக்களவையில் மக்களோட பிரதிநிதிகள் இருப்பாங்க. ஈரவைகள்
ஈரவைகளும் தன் இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களின் ஒற்றுமை, ஒன்றிய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும். இப்போ 2 அவையுமே தனது இயல்பில் செயல்பட்டு மாநிலங்களவையோட ஒற்றுமையும் ஒன்றிய ஒருமைப்பாடும் பாதுகாக்க வேண்டும். அதாவது உறுப்பு 79 கீழ் இந்தியா நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. அதில் ஈரவைகள் என்னென்னா மாநிலங்களவை, மக்களவை. இது ஒரு கூட்டாட்சி நாடாளுமன்றமாக இருக்கும்போது, கூட்டாட்சினா இந்தியா லெவலில் ஒரு ஆட்சி இருக்கும், நம்ம நாட்டு லெவலில் ஒரு ஆட்சி இருக்கும். இந்த 2 ஆட்சி இருக்கிறது தான் கூட்டாட்சி. இப்படி இந்த மாதிரி கூட்டாட்சி இருக்கும்போது ஈரவைகளிலும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இதில் மேலவை என்று அழைக்கப்படுவது மாநிலங்களவையில் மாநிலங்களோட பிரதிநிதித்துவம் இருக்கும். கீழவை அப்படின்ற அழைக்கிறதுல மக்களவையில் மக்களோட பிரதிநிதித்துவத்தில் செயல்படும். Parliamentary democracy in India under 79 Article 79 the Parliament of the Union Constitution of the President and two houses known respectively as the Council of States Rajya Sabha and the House of the People Lok Sabha. The Union legislation is bicameral and the need for the bicameral system of the legislature in the federation is admitted. The upper house represents the units, the lower house represents the people, and the two house the two houses respectively functions to preserve the integrity of the unit and to secure the integration of the union. The rules of procedure and conduct of business in Rajya Sabha is the booklet that provides explicit conduct of its members. There are various discussions, namely half an hour discussion, short duration discussion, and motion of matters in public interest. அடுத்தது தமிழ்நாடு மாநில சட்டமன்றம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் 234 உறுப்பினர்களை கொண்டது. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில் இருந்தும் 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில் இருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. சட்டமன்றத்தில் முதல் கூட்டுத்தொடர் முதல் பொது தேர்தல் தொடர்ந்து 1952 3/5/1952 அன்று தொடங்கப்பட்டது. சட்டமன்றத்தில் முதல் கூட்டுத்தொடர் முதல் பொது தேர்தலை தொடர்ந்து தான் முதல் கூட்டுத்தொடர் நடந்துச்சு. அது எப்போனா 3/5/1952. அரசமைப்பு உறுப்பு 333 கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அதாவது அரசமைப்பு உறுப்பு சட்டப்பிரிவு 333 அதன் கீழே ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதி ஒருவரை ஆளுநர் நியமிக்கிறார். அடுத்தது 16/5/2016 அன்று தமிழக சட்டமன்றத்திற்கு பொது தேர்தல் நடந்ததையொட்டி 15வது தமிழக சட்டமன்றம் 21/5/2016 அன்று அமைக்கப்பட்டது. இப்போ 16/5/2016 அன்று தமிழக சட்டமன்றத்துக்கு பொது தேர்தல் நடந்ததை ஒட்டி 15வது தமிழக சட்டமன்றம் 21/5/2016 அன்று அமைக்கப்பட்டது. Tamil Legislative Assembly consists of 234 elected members from 189 general and 45 reserved constituencies. The first Madras Legislative Assembly session was held on 3rd of May 1952.
constituted after the general election in 1952. Under Article 333 of the Constitution of India, the governor nominated one member representing from Anglo-Indian community. The 15th Tamil Nadu Legislative Assembly was constituted on the 21st May 2016, and after the general election to the Tamil Nadu Legislative Assembly on 16th May 2016. அடுத்தது அரசமைப்பு சட்ட திருத்த முன்வரைவு. அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு சட்ட திருத்தம் முன்வரைவு என்று அழைக்கப்படும். அரசமைப்புல உள்ள ஒரு விதியில திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு என அழைக்கப்படும். அரசமைப்பு திருத்த சட்டம் முன்வரைவு என்று அழைக்கப்படும். அது உறுப்பு 368(2), அதாவது சட்டப்பிரிவு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். இந்த சட்ட முன்வரைவினை நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம். இந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தோட ஈரவைகளிலும் கொண்டு வரலாம். அடுத்தது உறுப்பு 370. அரசமைப்பு உறுப்பு 370 என்பது ஜம்மு காஷ்மீர் பகுதிக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவதாகும். இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியை ரத்து செய்தது. உறுப்பு 370 ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் சிறப்பு தகுதி கொடுத்துருந்தாங்க தன்னாட்சி செய்வதற்கு. அதாவது ஜம்மு காஷ்மீர் மட்டும் அவங்களோட இதை அவங்களே ஆட்சி செய்யறதுக்காக உரிமை கொடுத்துருந்தாங்க. அது இந்திய அரசு 5 ஆகஸ்ட் 2019 அன்று அந்த சிறப்பு தகுதியை ரத்து செஞ்சிட்டாங்க. அடுத்தது தேர்வுக்குழு. தேர்வுக்குழுவில் குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்களை குறிப்பிட்ட காரணத்திற்காக நியமிக்கப்பட்டிருப்பர். இந்த தேர்வுக்குழு முறை வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்ததாகும். வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 225 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அளிக்கப்படும். அந்த முன்வரைவு இவங்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அது அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவுக்கு பரிசீலனை அளிக்கப்படும். இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் இப்போ ஒரு சட்ட முன்வரைவு அனுப்பிட்டாங்க, அந்த தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா தேர்வுக்குழுவோட மொத்த உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு குறைந்தபட்ச உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். 1/3 குறைந்தபட்ச உறுப்பினர்களாக இருக்கணும். இவ்வாறு முன்மொழியப்படும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு வெற்றி தோல்வியின்றி முடிந்தால் அவைக்கு வெற்றி தோல்வியின்றி முடிஞ்சிச்சு, அதாவது அது எல்லாரும் ஈக்குவலா ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவைக்கு தலைமை ஏற்பவரின் முடிவே இறுதியான முடிவு. அப்போ என்னாகும், அந்த அவைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ அந்த செஷன்ல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் இறுதியான முடிவாகும். சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம்
குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும். சட்ட முன்வரைவில் கொடுத்திருக்கிற ஏதேனும் ஒரு அம்சத்தை குறித்து ஆய்வு செய்யணும். எனில் அதற்கென ஒரு துணை குழுவை தேர்வுக்குழு அமைத்து கொள்ளலாம். அப்படி ஆய்வு செய்யறதுக்கு அவங்க ஏதோ ஒரு துணைக்குழு அமைச்சுக்கலாம். இந்த செயல்முறை ஏதேனும் கேள்விகள் எழுந்தால் அதனை மாநிலங்களவை தலைவர் பார்வை கொண்டு செல்ல வேண்டும். மாநிலங்களவையோட தலைவருக்கு அதை சொல்லணும். அவரது முடிவே இறுதியான முடிவாகும். அப்போ என்னாகும், மாநிலங்களவை தலைவர் என்ன முடிவு சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் இறுதியான முடிவு ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வுக்குழு குறைந்த எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை கொண்டிருப்பதற்கான காரணம் இருக்கு. இதில் தேர்வுக்குழு முறை வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்திருக்கு. இதில் மாநிலங்களவை விதி மற்றும் நடைமுறை உறுப்பு சட்டப்பிரிவு 225 கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த உறுப்பினரும் சொல்லலாம். அதில் அவங்க சட்ட முன்வரைவு கொண்டு வரும்போது தேர்வுக்குழுவில் மொத்த உறுப்பினர்களில் 1/3 பங்கு அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அப்போது அதில் வெற்றி தோல்வி இல்லாமல் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அந்த அவைக்கு யார் தலைமை ஏற்றிருக்காங்களோ அவங்களோட முடிவே இறுதியான முடிவாகும். இதில் ஏதாச்சும் ஒரு அவங்களுக்கு அந்த சட்ட முன்வரைவில் ஏதாவது ஒரு சிறப்பு அம்சத்தை பற்றி அவங்க ஆராய்ச்சி செய்து ஆய்வு செய்து பார்க்கலாம். அப்படி ஆய்வு செய்யறதுக்கு ஒரு துணைக்குழுவை அவங்க உருவாக்கிக்கலாம். அந்த மாதிரி ஆய்வு செய்யும்போது ஏதாவது ஒரு கேள்வி எழுந்தால் அதை மாநிலங்களவை தலைவருக்கு அதை சொல்லணும். அப்போ அவரோட முடிவே இறுதியான முடிவாகும். ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையால் நிராகரிக்கப்படும் போது அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது அல்லது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலையில் நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் அவைகளின் கூட்டத்தை கூட்டி தீர்மானம் காணலாம். அதன் முன்வரைவு அமர்ந்துள்ள அவைகளிலும் மொத்த உறுப்பினர்களின் பெரும்பான்மை வாக்குகளை பெற்றால் அந்த முன்வரைவு நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பண முன்வரைவு அல்லது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் ஆகியவற்றின் போது இதுபோன்று கூட்டத்தினை கூட்டி சட்டமாக இந்திய அரசமைப்பு அனுமதிக்கவில்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சட்ட முன்வரை ஒரு அவையில நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில நிராகரிக்கப்படும் போதோ அல்லது ஏதோனும் ஒரு அவையில் அது ஆட்சேபனை தெரிவித்து இருக்கும்போதோ இல்லை 6 வாரத்துக்கு மேலாம் சட்ட இது முன்வரைவு கொடுத்து 6 வாரத்துக்கு மேலே அது இழுபறியில் இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் அவைகளிலும் கூட்டத்தை கூட்டி அதற்கான தீர்மானம் எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி பணம் இதுலேயோ இல்லை அரசியல் இதுலேயோ இது போன்ற கூட்டத்தை கூட்டி சட்டமாக்க இந்திய அரசமைப்பு இது வரைக்கும் அனுமதிக்கிறது இல்லை. Select Committee. The Select Committee is made up of a small number of Parliament members appointed to deal with the particular aspects originating in the Westminster system of parliamentary democracy. Under Rule 125 of Rajya Sabha. Under Rule 125 of the Rajya Sabha Rules and Procedures, any member may move a bill which is referred to a select committee, and when the motion is admitted, the bill shall be referred to such a committee. The quorum needs to be 1/3 of the total number of members of the committee. In case of a tie on any matter, the chairman or any other presiding will cast his vote. The select committee may appoint a subcommittee to examine any particular points connected with the bill. If any doubt arises on any special of the procedure, the chairman may refer to point to the Rajya Sabha chairman, whose decision will be final. Whenever a bill passed by one house is rejected by another house or disagreement or more than 6 months has elapsed,
The President of India may call a joint sitting of the two houses to resolve the deadlock. The bill will be passed in both houses by a majority of the total number of members of both houses present and voting. There is no provision in Indian constitution for a joint sitting of both houses on a money bill or constitution amendment bill. அதில் பாருங்க, தேர்வுக்குழு உறுப்பு 225ன்னு சொல்லிட்டு அது வந்து 125. தேர்வுக்குழு அதுக்கான உறுப்பு வந்து 125. தேங்க்யூ.